வெல்கம் டு அன்ப்ரோக்கன் பாண்ட் கெமிஸ்ட்ரி சேனல். ஹாய் கிட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் ஆஃப் மோல்ஸ் ஃப்ரம் மாஸ் அண்ட் வால்யூம். இந்த கால்குலேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சாகணும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 5 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ். செகண்ட் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். தேர்ட் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவோகேட்ரோ நம்பர். ஃபோர்த் ஒன், நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவோகேட்ரோ நம்பர். ஃபிஃப்த் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் அட் எஸ்டிபி பை மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி. இந்த 5 ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க சம்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம்னு கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா 46 கிராம் ஆஃப் சோடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ சோடியம் அப்படிங்கிறது இங்கே எலமெண்ட்டு, இங்கே 46 கிராம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மாஸ் அவன் கொடுத்துட்டான். அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ஒரு 5 ஃபார்முலாவில் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா. இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்கான். அப்போ கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் கிவன் மாஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 46 கிராம். நம்ம ஏற்கனவே பீரியாடிக் டேபிளில் படிச்சிருக்கோம். சோடியத்தோட மாஸ் நம்பர் என்னென்னா 23, அதாவது அட்டாமிக் மாஸ் என்னென்னு படிச்சிருக்கோம் 23. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிவைடட் பை 23. அப்போது இந்த 23யும் இந்த 46யும் கேன்சல் பண்ணும்போது வில் கெட் 2 moles ஆஃப் சோடியம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போது செகண்ட் சம் பார்த்தோம்னா 5.6 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனேட் எஸ்டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போது நம்ம பார்த்தா ஏற்கனவே இந்த ஃபார்முலாவில் பார்த்தோன்னா லாஸ்ட் ஒன் என்ன பார்த்துருக்கோம், ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் அட் எஸ்டிபி பை மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இதில் வந்து என்ன இன்சர்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தோம்னா கிவன் வால்யூம் ஆஃப் எனி கேஸ்ன்னு எழுதினாலும் தப்பில்லை. ஓகேங்களா. ஸோ இந்த எஸ்டிபி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சமுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ என்ன ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் மோல் இல்லையா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given volume at STP divided by molar volume at STP. ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் உங்களோட இதில் படிச்சிருப்பீங்க டெஃபினேஷன்ஸில் மோலார் வால்யூம் அப்படின்னு நான் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ரிமைண்ட். 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 ml at STP. This volume is called as molar volume அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது நம்ம புக்கில் கான்ஸ்டண்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருப்பான்னு பார்த்தோம்னா இது மோலார் வால்யூத்தோட வேல்யூ 22.4 லிட்டர் அப்படின்னு நம்ம டெஃபினேஷன்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதுதான் மோலார் வால்யூமோட வேல்யூ. ஓகேங்களா. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது கிவன் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.6 டிவைடட் பை 22.4 அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே பாயிண்டில் டெசிமலில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தோம்னா ஹோல் நம்பராக மாற்றருக்கு நான் மேலேயும் கீழேயும் எதால் மல்டிபிள் பண்ணுறேன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேலே என்ன ஆயிரும், 56 மாறிமா 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 224 ரவுண்டப் ஆயிருமா, அதாவது 224 மாறிடுமா. இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 0.25 moles ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷினை கொடுத்துருக்கான். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ சாம்பிள் தட் கண்டைன் 12.046 into 10^23 atoms of iron அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்த ஹிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா கிவன் வந்து
12.046 into 10 power 23 atoms of iron கொடுத்துருக்கான். இப்போது இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா, மூணாவது ஃபார்முலா பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவோகேட்ரோ நம்பர்னு படிச்சிருக்குமா. இந்த மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஃபார்முலாவை, இந்த 5 ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப ஈஸி தான். அதாவது உங்கள் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டம்ஸ் அல்லது மாலிக்யூல் வருதான்னு பாருங்கள், சரிங்களா. ரெண்டாவது என்ன நீங்கள் கவனிக்க வேணும்னு பார்த்தோன்னா 10 பவர் எனி நம்பர், அதாவது 10 பவர் 21, 10 பவர் 22 ப்ளஸில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூ வருதான்னு பாருங்கள் கிவன் வேல்யூவில், ஓகேங்களா. ஸோ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும், கிவன் சம்மில் ஆட்டம் ஆர் மாலிக்யூல்னு வருதான்னு பாருங்கள், அல்லது இன்டூ 10 பவர் ஏதாச்சும் வேல்யூ வருதான்னு பாருங்கள். இந்த 2 எது வந்தாலுமே கண்டிப்பாக இந்த 2ல் ஏதோ ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஐதர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவோகேட்ரோ நம்பர் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவோகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆட்டம்ஸ்னு கொடுத்துருக்கான், இங்கே 10 பவர் 23 வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவோகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் moles is equal to number of atoms by Avogadro number. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அவோகேட்ரோ நம்பர் தியரியில். அவோகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது என்னென்னு படிச்சிருக்கோம், 6.023 into 10 power 23 படிச்சிருக்கோமா, அதை இங்கே அப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12.046 into 10 power 23 divided by 6.023 into 10 power 23. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து கேன்சல் பண்ண முடியும். 10 power 23 10 power 23 என்ன பண்ண முடியும், கேன்சல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது நீ டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், 6ஐயும் 12ஐயும் அடித்தாலும் நமக்கு இங்கே 2 தான் வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை எனக்கு இந்த பாயிண்ட்டோட சேர்த்து நீ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இதை வந்து 6.023 அதே மாதிரி 6.023 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 12.046. அப்போ இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ அப்படி பண்ணால் கூட நமக்கு என்ன கிடைச்சோன்னா ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 2 moles ஆஃப் அயன். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.